தனுஷோட கெரியரையே இந்த 4 பேர் தான் அழிக்க நினைக்கிறாங்கன்னு இப்ப பிரபலமான மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் தான் தனுஷுக்கு இப்ப நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய நெகட்டிவிட்டியையும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு இப்ப சொல்லியிருக்காரு. யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனுஷோட இட்லி கடை படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச்சும் நடந்து முடிஞ்சிச்சு. தனுஷை விட அவரோட மேனேஜர் இந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இட்லி கடை படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு அதில் பணியாற்றிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாமா. இந்த நிலையில சினிமா துறையில் தனுஷுக்கு சிவகார்த்திகேயன் எதிரியாவே இருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு கூலிப்படையை வச்சு தனுஷோட பெயரை கெடுக்கிற மாதிரி வன்மையா கண்டிச்சு அவரோட நேம கெடுக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அதுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து ஆட்களை வச்சு இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸை பரப்பி வந்துட்டு இருக்காங்களாமா. தனுஷ் இதுக்கு முன்னாடி குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்களுக்கு சுத்தி வந்த நெகட்டிவிட்டிஸ் பரப்பி விடுறது எல்லாத்துக்கும் ஆக்ரோஷமா பேசி பதிலடியை கொடுத்திருந்தாரு. ஆனா அப்போ அதை எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இந்த முறை தனுஷ் அமைதியா இருந்திருக்காரு. அதுக்கு பதிலா அவரோட மேனேஜர் கொட்டி தீத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இங்க யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷை ஒரு பெண் பித்தனாவே மாத்திட்டாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வீடியோஸ் எல்லாத்தையும் பரப்பி விடுறாங்க. இதனால ஒரு சிலர் எல்லாம் நம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப இதே விஷயங்களை பரப்பி எல்லாருமே ஒரு கட்டத்துல நம்புற மாதிரி ஆயிருது. தனுஷை தாக்கி அவரோட கெரியரை அழிக்க நினைக்கிற 4 பேர்ல முதல் ஆளா சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அதுக்கப்புறமா விக்னேஷ் சிவன், நயன்தாரா, அது மட்டும் இல்லாம அனிருத், அப்படி இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், இவங்கள 4 பேர் தான் தனுஷோட கெரியரையே அழிக்க நினைக்கிறாங்கன்னு இப்ப பிரபலமான ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை பேசிட்டாரு. என்ன நடந்தாலும் தனுஷ் அவரோட ஒர்க்கில் தான் கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. அவரோட ரசிகர்கள் அவருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இட்லி கடை படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.